ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் ரைமிங்கோட சமைச்சிருக்கேங்க. என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. சுட சுட சோறு, சுட சுட சோறு, வேக வச்ச முட்டை, தேங்காய் திருவி போட்டு முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புலே முட்டை உடச்சி ஊற்றி விட்டு முட்டை குழம்பு வச்சுருக்கேங்க. இது வந்து ஆட்டி வச்ச குழம்புன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடில் ஆட்டி வச்ச குழம்புனா என்னென்னு தெரியாதுங்க. நாங்கள் வெங்காய தக்காளி வதக்கி விட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படி தான் வைப்போங்க. வெங்காய தக்காளி வதக்கி, இங்கே திருப்பூர் சைட்லாம் வெங்காய தக்காளி வதக்கி அதை மசாலா ஆட்டி குழம்பு வைப்பாங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த மாதிரி திக்காக வராதுங்க, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் தண்ணியாக இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊருக்காரவங்க பார்த்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எங்கள் ஊர் சைடு செஞ்ச முருங்கைக்கீரை சாறு, இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க. நான் பிறந்தது திருச்சி, கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் அரியலூர். இது வந்து எங்கள் ஊர் சைடு முருங்கைக்கீரை சாறு செய்வோம். இந்த சாறு எப்படி செய்யறதுன்னா, நம்ம அரிசி கழுவுறோங்க, அந்த தண்ணி வேணுங்கிற தண்ணி நம்ம அரிசி களைஞ்சி ரெண்டாவது தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அப்புறம் தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு இது வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் கடாய் சட்டியில் எண்ணெய், கடுகு, பூண்டு, தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வணக்கி விட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வணக்கி விட்டு, நம்ம அந்த கள்ளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கள்ளி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய், மிளகு, ஜீரகம், அந்த மசாலா அது எல்லாத்தையுமே எடுத்து ஊற்றி கொதிய விட்டு, அப்புறம் இந்த முருங்கைக்கீரையை வந்து போட்டுட்டு கொதியெல்லாம் விடக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் கொதிய விடக்கூடாது, அது டேஸ்ட் மாறிடும், முருங்கைக்கீரையோட சத்தும் போயிடும். முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே முருங்கைக்கீரை அந்த நிறம் மாறினோடனே எடுத்துடணுங்க. சரிங்களா சிஸ்டர்ஸ்? இதான் நம்ம வீட்டு சமையல். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்பு, முருங்கைக்கீரை சாறு, முருங்கைக்கீரை பொரியல், அவிச்ச முட்டை, இதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள்.